ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு. தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2024 ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, அதிகப்படியான ஆட்களை இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிகப்படியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வைப்பாங்க. நான் இன்டர்வியூவும் இருக்குது. அதாவது இன்டர்வியூவும் வைப்பாங்க, இன்டர்வியூ இல்லாமல் போகிறவங்களும் 2 விதமான கேட்டகரியில் இருக்குது. இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பணி காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2024 வந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு வேலைவாய்ப்பு. இது ஒரு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2006 வேக்கண்ட், ஒரு 2000 வேக்கண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வேக்கண்ட் மட்டும்தான் இந்த அரசியல்வாதிங்க அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா ஒதுக்குவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 ஒர்க்குமே ஒரிஜினலாக போட போகிறாங்க. இது எங்கே இருக்கீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த தாலுக்கா ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், ஆஃப்லைன் மூலமாக கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட்டு 2006 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிப்படி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன படிச்சிருந்த எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் பாஸாக இருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கட்டாயமாக 12வது தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசில் இருந்து 30 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. 2006 1994 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 1994 2006 வரைக்கும் இருக்கீங்க, தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவாங்க. சி இருக்குது. நெக்ஸ்ட்டு டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 27, அதாவது 2024 1974 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக சொல்லிட்டு இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசி 5 வருஷம் இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி 10 வருஷம் கொடுக்குறாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்கும் அவைலபிளாக, தாராளமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி இஎக்ஸ்எஸ்எம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. கேண்டிடேட்டுக்கெலாம் பிடபிள்யூடிக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட் எல்லாருமே 100 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணணும். இதுவுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கா, இல்லைன்னா டைப்பிங் ஸ்கில் இருக்கா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்கில் இருக்கா, ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா உடனே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது விண்ணப்பிக்கிற லிங்க்கு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை பண்ணுற ஆன்லைன் லிங்க்கு, அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.